நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ம். டெவலப்மெண்ட் எப்படி வந்து ஒரு தனி ஆளுக்கு எப்படி உதவும்னா எம்ப்ளாய்மெண்ட், சப்சிடி, அதுதான் எல்லாம் சோர்ஸ் ஆஃப் ஆல் த ட்ரபிள் விச் ஐ எம் கோயிங் டு பாயிண்ட் அவுட். சப்சிடின்னு பார்த்தீங்கன்னா என்டிகே அதை முழுமையாக நிராகரித்திருக்கிறார். ஏடிஎம்கே டிஎம்கே கிட்டத்தட்ட டிவிகேவும் அது சப்சிடிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க, இலவச திட்டங்கள் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் சீமான் உறுதியாக மறுக்கிறார். அது ஏற்புடையதுன்னா எப்படி ஏற்புடையது, அது எப்படி உங்களுக்கு சரின்னு படுது? சார், சரின்னு படுறான்னா ஒரு மாற்று என்ன சொல்கிறாருன்னு அதை பார்த்து தான் பண்ணணும். ஸ்டாலின் என்னைக்காவது இல்லை எடப்பாடி தான் இருக்கட்டும், என்னுடைய இது சொத்து வந்து 50,000 கோடி மதிப்பு, அதில் ஒரு 10,000 கோடிக்கு உங்களுக்கு கொடுக்குறேன்னு இன்னைக்கா சொல்லிருக்காரா? இந்த 3 கட்சிகள் வந்து வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதங்கள் எதனா கொடுத்துருக்கா அவங்களுடைய திட்டங்களில்? வாங்குற வேலை வாய்ப்பை விட இந்த 2 கட்சியும் இதுதான் ஏதோ கொடுக்குறேன், 2,000 கொடுக்குறேன், 1,000 கொடுக்குறேன், அது போல் இப்போ சப்சிடி தான் கொடுக்குறாங்க. அது தீர்வாகாதுங்களா? டெஃபினட்டாக தீர்வாகாது. ஏன் எப்படி இப்போ பண்ணுறாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு இன்னைக்கு முதல் முனையாக ஏன் இருக்குன்னாக்க காமராஜ் போட்ட வித்து வளர்ச்சிக்கு இது அறிகுறி இல்லை. வளர்ச்சி இல்லை, எல்லாத்துலேயுமே வந்து தரம் குறையும், எல்லாத்துலேயுமே வரி வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். மக்களுக்கு சொத்து வரி ஏறும், வீட்டு வரி ஏறும், தண்ணி வரி ஏறும், மின்சார கட்டணம் ஒன்றும் ஏறும். இப்போ இருக்கிறத விட கூட ஏறும்ன்றீங்களா? டெஃபினட்டாக ஏறும் சார். இது எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. எங்களுக்கு 8,000 டோக்கனும் 10,000 ஃப்ரிட்ஜும் மாதம் 1,000 எங்களுக்கு போதுன்ற நிலையில் இருக்கிற மக்கள் மனநிலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நிறைய பேர் கிட்ட நான் பேசி பார்த்துருக்கேன். எல்லா குடும்பத்து பெற்றோர்களுக்கும் ஆசை. இப்போ இந்த 3 கட்சிகளும் வந்துட்டு இந்த இலவச சாப்பாடு இருக்குது எனக்காக வாங்க அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி அதெல்லாம் இல்லை, நான் வந்து வேலையை கொடுப்பேன், அவன் காசில் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா என்டிகே அவருடைய வேண்டுகோள், இந்த நிலையில் இருந்து என்னவாக இருந்தாலும் நீங்கள் தோல்வி அடைந்தாலும் மாறாதீர்கள் சார். இதே போல் போனால் சொல்கிறேன், ஐஏஎஸ் ஆஃபீஸர், சீஃப் செக்ரட்டரிக்கு சம்பளமே 1 மாதம் 2 மாதத்துக்கு கழிச்சு வரும். நிறைய பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு கிராஜுவேட் இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ்லாம் 2015 கிராஜுவேட்டி செட்டில் பண்ணலன்னு அவங்க காசே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னு இதை அடிக்க வரும். ஆனால் மக்களும் அதற்கு ஏற்ற ஒத்துழைப்பு தரந்து யார் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொண்டு வரணும். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். ஒரு புதிய முயற்சி, அதுவும் இந்த தேர்தல் கட்டத்தில் பிரபலமான இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தல் வரைவு அறிக்கையாக, தேர்தல் திட்டங்களாக நாங்கள் வந்தால் இதையெல்லாம் செய்வோம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் டாக்டர் குமாரசாமி அவர்களை நம்ம பார்க்குறோம். பிரபலமான ஆங்கில நாளேடுகளில் நிறைய இந்த பொருளாதாரம் சம்பந்தமான கட்டுரைகளை எழுதியிருந்தவர். சந்திரபாபு நாயுடோட அந்த அரசோடு சேர்ந்து பல திட்டங்களை கொண்டு வரதுக்கு முனைப்பாக இருந்தவர். டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது பொருளாதார ரீதியில் பல விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணி அவரோட இருந்தவர். பல்வேறு திட்டங்களுக்காக வேண்டி மத்திய மாநில அரசுகளோடு கைகோர்த்து நின்றிருந்தவர் தான் டாக்டர் குமாரசாமி. இந்த தமிழ்நாடு அரசு தேர்தல் கட்சிகள் வைக்கக்கூடிய தேர்தல் வரைவு அறிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு ஒரு மேலோட்டமான ஒரு விவாதம், அலசல், ஒரு உரையாடல் கூட வச்சுக்கலாம். சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ரொம்ப ரொம்ப வணக்கம் சார். உங்கள் கஸ்டமர்ஸும் ரொம்ப இதுதான் என்னுடைய முதல் நேர்காணல் ராவணா டிவிக்கு. இது முதல் ஆஃப் மெனின்னு யோசிக்கிறேன். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் வாய்ப்பு தருவதற்கு நன்றி அண்ட் வாழ்த்துக்களும் கூட. நாளைக்கு புத்தாண்டுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள வாழ்த்துக்களும் அதுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் கொஸ்டினை கேளுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய தேர்தல் வரைவு அறிக்கை, எங்களுடைய திட்டங்கள் வந்து இப்படிலாம் நாங்கள் செய்வோம். சுருக்கமாக அவர் சொல்ல வர்றது, இப்போ இலவசங்களை வந்து 2,000 ரூபாயை மாற்றுறது, மகளிருக்கு கொடுக்குறது, இன்னும் மற்றது கொடுக்குறது, மாணவர்களுக்கு கொடுக்குறது. அதிமுக வந்து இதை விட கூடுதலாக ஒரு தொகையை போட்டு எல்லோருக்கும் இலவச பேருந்துன்றதை கூடுதலாக சொல்லியிருக்குது. திமுக 8,000 ரூபா டோக்கன் கொடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே போய் நீங்கள் பொருளெல்லாம் எந்த பொருள் விரும்புகிறீங்களோ வாங்கிக்கலான்னு. அவர் 10,000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜி வந்து அதனுடைய மதிப்பு அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னு திமுக சொல்கிறது $1 ட்ரில்லியன் 2031 எங்களுடைய இலக்கு வளர்ச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு.
அதிமுக தரப்புலையும் அந்த மாதிரி வந்து சொல்லுது. $1 trillion வந்து நாங்கள் வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னேறி இருக்கோம், அதுக்கான திட்டங்கள் எங்ககிட்ட இருக்குதுன்னு அவரும் சொல்ல வராங்க. டிவிகே அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே எல்லாம் பார்த்துருப்பீங்க, கேஷுவலாக எல்லா சேனல்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை விட கூடுதலாக தான் அவர் இலவச திட்டங்களும் அறிவிச்சிருக்கிற இதுவும் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு பொருளாதார நிபுணர்ன்ற பேரில் உங்களுடைய பார்வையில் அது எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள் முதல்ல? சார், இது இப்போ 3 கட்சி நல்லா பிரிண்ட்லேயே பண்ணிட்டாங்க. இது ஏடிஎம்கே, டிஎம்கே அண்ட் என்டிகே. அப்புறம் டிவிகேவும் நான் இதுவரையிலும் படித்ததில்லை, எல்லாம் டிவியில் இப்போ டிவியை பார்த்து தான் என்ன சொல்லியிருக்காங்கன்றது யூகிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதில் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்பேஸு சப்சிடிக்கு கொடுத்துருக்காங்க. டிஎம்கே அதை விட கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் திட்டத்தை பற்றியும் பேசியிருக்காங்க. அறிஞ்சிக்கலாம், ஏன்னா ஏடிஎம்கே வர வேண்டியவர், அதனால் சப்சிடி கொடுத்து தான் வருவேன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு கட்டாயம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். திமுக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. அவங்க 96 பேஜஸில் ஒன்று மட்டும் சொல்கிறேன், முதல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் 3 பேருக்கும் கொடுக்குறேன். பலதரப்பட்ட மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, என்னவோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அது போல் இல்லை. 3 இதுலேயும் டிவிகேவை பற்றி அது போல் எனக்கு யோசனை வரல. 3 பேரும் என்டிகேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கே, டிஎம்கேவாக இருக்கட்டும், பின்னால் விஷயம் தெரிந்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் யாரோ அவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டும் உண்மை. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கவரேஜ் என்னென்னலாம் கவர் பண்ணுன்றது நல்லாவே கவர் பண்ணிருக்காங்க. சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். அவங்களுக்கு ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், நமக்கு ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் தள்ளி வச்சுடலாம். முதல் காம்ப்ளிமெண்ட்டு இது. பெஸ்ட்டாக யாரும் என்னென்ன பின்னாடி எழுதி அது வரேன். செகண்டு, ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் எனக்குன்னா, நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் எப்படி வந்து ஒரு தனி ஆளுக்கு எப்படி உதவுன்னா, எம்ப்ளாய்மெண்ட், ஸ்டேபிள் எம்ப்ளாய்மெண்ட் அவனுக்கு கொடுத்தா அவனே என்னென்ன பண்ணோன்னு அதை யோசித்து அவனே இது பண்ணான். எல்லாருக்கும் இந்த நன்னா வரணும், இன்றைக்கு விட நான் நன்னா இருக்கணுன்ற உணர்ச்சி எல்லாருக்கும் இருக்குது. அதை வச்சுட்டே டெவலப்மெண்ட் ஈஸியாக வந்துடும். அந்த விஷயத்தில் 4 பேருமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கா போல் எனக்கு தெரியுது. ஆனால் இந்த விஷயத்தில் சப்சிடி அதுதான் எல்லாம் சோர்ஸ் ஆஃப் ஆல் த ட்ரபிள், விச் ஐ எம் கோயிங் டு பாயிண்ட் அவுட். சப்சிடின்னு பார்த்தீங்கன்னா என்டிகே அதை முழுமையாக நிராகரித்திருக்கிறார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அது வந்து இந்த சப்சிடி இலவசங்கள்ன்றதை மறுக்கிறத நீங்கள் வரவேற்கிறீங்களா? ரொம்ப வரவேற்கிறேன். நான் ஒரு இது சொல்கிறேன். நான் ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன், தப்பாக புரிந்து கொள்ள வேணாம். என் குரங்குடன் இந்த சவுத் ஆப்பிரிக்கா, அந்த கேப் டவுன் இருக்கு இல்லையா, அந்த உச்சி, ஐ மீன் இருக்கிறதுலையே சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட், அங்கே வந்து சக்மா பபூன்னு ஒரு இது இருக்குது, குரங்கு வகை இருக்குது. அது காலங்காலமாக, நூற்றாண்டு காலமாக அதற்கு இப்போ இந்த மலைவாழ் மக்களும் பக்கத்தில் இருக்க மக்களும் அதுக்கு வந்து உணவு கொடுத்துட்டே வந்து அதுக்கு உணவை எப்படி கண்டுபிடிச்சி இல்லை வேட்டையாடி தின்றது மறந்தே போயிடுது. இப்போ அங்கே போனீங்கன்னா என்ன பண்ணணும்னாக்கா, யாரை பார்த்தாலும் அவங்க கையில் இருந்து பிடிச்சிக்கும். அங்கே போகும்போதே சொல்லுவாங்க, அங்கே எதையும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு எதையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது இப்போ என்ன ஆச்சுன்னா, அது மருவி காலங்காலத்தில் அது இதை விட்டுடுங்க, நீங்கள் இருக்கிறத விட்டுடுங்க. அது என்ன நினைக்கிறதோ நீங்கள் வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று அதையும் வேணும்னு கேட்டு பறிக்க நினைக்கும். அது இல்லைன்னாக்கா அடிக்கும், உதைக்கும். சொல்றதை பார்த்தா சில பேரை கொலையே பண்ணிடும். அது போல போயிடுது இந்த இலவச. அதாவது காட்டுல அதுவா திரிஞ்சு அதுவா உணவை தேடிக்கிட்டு இருந்த அந்த குரங்கு இவங்க வந்து இலவசமா போட வாங்கி பழக்கப்பட்டு முழுக்க சாலை ஓரத்துல நின்று வழிப்பறி செய்யற அளவுக்கு அதை அடிச்சு வாங்குற அளவுக்கு நீங்க மாறி போச்சு. அதுதான் இப்போ கூட தமிழ்நாட்டிலேயே இருக்குங்க. இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் சொல்றாங்களா, உங்களுக்கு முதல் இது இந்த இதெல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் போகும்போது எதுவும் போடாதீங்க அந்த இதில் ரோட் சைடில் இருக்க அனிமல்ஸ்க்கு. ஆனால் இப்போ குரங்குகள்லாம் ரோட் ஓரத்துலேயே வந்துருச்சு, எல்லாம் டெய்லியும் எதனா கொடுத்துட்டு போகிறாங்க. அது இப்போ பழக்கம் ரொம்ப ரொம்ப மறக்குது. இந்த சப்சிடின்றதும் அதே போல தான் எனக்கு தோன்றது. மக்களுக்கு இப்போ தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன். மனிதன் குரங்காய் விட்டானா அப்படின்லாம் உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அது போல தான் ஆகும். இப்போ சப்சிடி ஏடிஎம்கே டிஎம்கே பார்க்கலாம், எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல அதுக்கு முன்பாக ஒரு விஷயம், ஏடிஎம்கே டிஎம்கே கிட்டத்தட்ட டிவிகேவும் அது சப்சிடிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க, இலவச திட்டங்கள் அப்படின்றது. நாம் தமிழர் கட்சி நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் சீமான் உறுதியாக மறுக்கிறார். அது ஏற்புடையதுன்னா எப்படி ஏற்புடையது, அது எப்படி உங்களுக்கு சரின்னு படுதுங்க? சார், சரின்னு படுறான்னா ஒரு மாற்று என்ன சொல்கிறாருன்னு அதை பார்த்து தான் இன்னும் பண்ணணும். அது இப்போ பண்ணால் அவருடைய எங்கே அக்ரிகல்ச்சருக்கு இது பண்ணுறேன்,
சில மாற்று திட்டங்களை கொண்டு வரன்றாரு, அது காட்டுறாரு. அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதனால எம்ப்ளாய்மெண்ட் இதை ஜாஸ்தி பண்றேன்னு அதுலயும் கொஞ்சம் கம்மி இருக்குது, அது விடுங்க, அது மற்றவங்கள விட நல்லா பேசியிருக்காரு. அதை வைத்துக்கொண்டு நான் அதிகமாக வருவாய் அக்ரிகல்ச்சர் அவங்க தான் 50% இருக்காங்க, அவங்க வருவாய் ஜாஸ்தி ஆகலன்னா மற்றவங்க சொசைட்டிலாம் எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு வருவாய் ஜாஸ்தி ஆகும், அந்த வருவாயினால அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், அது போல போறாரு. அந்த டைரக்ஷன் உண்மையாக சரி. இந்த பக்கம் 2 பேர் இவங்க 3 கட்சிகளும் சப்சிடி இலவச திட்டங்கள்ன்றது வந்து எதை மறுக்கிறீங்களே உறுதியா, அது என்ன காரணத்துக்காக மறுக்கிறீங்க? காரணம் வந்து மக்கள் எங்களுக்கு இலவசமா கொடுக்குறது எங்க காசு, அது 8,000 ரூபாய் ஒரு தராரு, அவர் 10,000 ஃப்ரிட்ஜ் தராரு, அவர் விஜய் இன்னும் கூட வந்து வீட்டுக்கு பைக் வரும் கார் வரும்லாம் சொல்றாரு, அப்போ அது எங்களுக்கு ஏற்புடையது தானேன்றாங்களே மக்கள், ஒரு மனநிலை வரும் இல்லைங்களா ஐயா? நான் ஒரு இதுவாக ஹாஸ்யமாக சொல்கிறேன், உங்கள் பாக்கெட்லேருந்து உங்கள் பர்ஸ் எடுத்துகிட்டு இந்த சைடில் அதில் 2,000 இருக்கும்போது ஒரு 1,000 உங்ககிட்ட கொடுத்தா அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா? அந்த பண்ணுற இது அவ்வளோதான், பர்ஸு காணன்றது தான் அதிர்ச்சி, அவ்வளோதான். சரி, இது இந்த சப்சிடி கிப்சிடிலாம் இந்த இது போல விஷயம் தான். என் பர்ஸ்லேருந்தே எடுத்து மக்கள் பர்ஸ்லேருந்தே காசு எடுத்து அவங்க கொஞ்சம் அதை கூட போட்டு கொடுக்குறாங்க. நானே கேட்குறேன் சார், ரொம்ப இதுவாக தான் கேட்குறேன், கொச்சையாக தான் கேட்குறேன். இந்த சப்சிடிலாம் இவ்வளோ கொடுக்குறாங்க, 60,000 கோடி என்னுடைய மதிப்பு, சில இதெல்லாம் சில அசம்ஷன்ஸில் 50,000 கோடி. ஸ்டாலின் என்னைக்காவது இல்லை எடப்பாடி தான் இருக்கட்டும், என்னுடைய இது சொத்து வந்து 50,000 கோடி மதிப்பு, அதில் ஒரு 10,000 கோடி உங்களுக்கு கொடுக்குறேன்னு இன்னைக்காவது சொல்லிருக்காரா? யாரும் சொல்றது இல்லை. அப்படி ஏன் சொல்றது? தன்னுடைய சொத்துலேருந்து எடுத்து கொடுக்குறதா சொல்லலை, யாரும் சொல்ல. எங்க இதுவே இருக்கட்டும், ஏதாவது ஃப்ளட்ஸே இருக்கட்டும், ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டி இருக்கட்டும், யாராவது பண்றாங்களா? என்னுடைய சொத்துலேருந்து கொடுக்குறான்னு யாரும் பண்றது இல்லை. இல்லை எம்ஜிஆர் பண்ணிருக்காருன்னு, மற்றவங்க யாரும் தன்னுடைய சொத்தை எடுத்து பண்ணன்றதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ அல்டிமேட்லி இந்த ராஜீவ் காந்தி ஒரு இது சொல்லுவார், எல்லாருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அல்டிமேட்லி கவர்மெண்ட் வந்து 100 ரூபாய் கொடுக்குறேன்னு போனால் 85 எல்லாம் கொடுக்குறவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு 15 ரூபாய் தான் போய் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள்கிட்ட போய். மக்களுக்கு அரசு வந்து ஒரு 100 ரூபாய் ஒருத்தருக்கு திட்டத்துக்கு ஒதுக்குனா அவன் கையில் போய் சேரும்போது அது 15 ரூபாயாக இருக்குது, மீதி 85 ரூபாய் அந்த அரசு மட்டத்திலே எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ராஜீவ் காந்தி 85 விட்டுடுங்க, 50 இருக்கட்டும் 40 இருக்கட்டும், சப்சிடி உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன்னாக்க உங்க இன்டைரக்டா 250 ரூபாய் உங்க பர்ஸ்ல இருந்து எடுத்தாதான் 100 ரூபாய் கொடுக்க முடியும் அவங்களால. எதுக்கு சப்சிடி? 250 ரூபாய் எங்கிட்டே இருந்துட்டு போடுமே, என்கிட்ட பிரச்சனை இல்லாம நானே பண்ணிப்பேன். அது சரிங்க. என்னன்னா மாற்றம், ஹஸ்பண்டுக்கு டாக்ஸ் பண்றாருன்னா அது ஒய்ஃபுக்கு போய் சேரும். அந்த 250 ரூபாய் இங்க எடுத்துட்டு 100 ரூபாய் கொடுத்தல நான் 150 ரூபாய் எடுத்துக்கிறேன், என்ன பிரயோஜனம்? இது இல்லாத அவங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு கிரியேட் பண்ணியிருந்தாக்க அது நல்லா இருந்திருக்கும் என்னுடைய. அதான் டெவலப்மெண்ட்டுக்கு, அதுதான் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் கொடுங்க. இந்த 3 கட்சிகள் வந்து வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அவங்களுடைய திட்டங்கள்ல வாங்குற இதில்? வேலை வாய்ப்பை விட இந்த 2 கட்சியும் இதுதான், ஏதோ கொடுக்குறேன் 2,000 கொடுக்குறேன் 1000 கொடுக்குறேன், அது போல இப்போ சப்சிடி தான் கொடுக்குறாங்க. அது தீர்வாகாதுங்களா? டெஃபினட்டா தீர்வாகாதுங்க. என்னுடைய எதுன்னா அந்த 2,000 ரூபாய் கொடுக்காத, 2 வருஷத்துக்கு கொடுக்குற இல்லையா, அது 48,000, அதுக்கு ஒரு ஸ்கில் கொடு. ஈவன் இன்ஜினியரா இருந்தா கூட இன்னைக்கு உதவக்கூடிய ஸ்கில் கம்மியா தான் இருக்கு, அவனுக்கு அது போல கொடு. உரையாடல்ல நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க, இங்க முக்காவாசி இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், எலக்ட்ரீஷியனாக இருக்கட்டும், பிளம்பராக இருக்கட்டும், ஏசி எல்லாம் பீகார்லேருந்து வராங்க, ஜார்க்கண்ட்லேருந்து வராங்க, யூபிலேருந்து வராங்க. எதுக்கு? அங்கே ஸ்கில் ஒர்க் நிறைய ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப ஸ்கில் லெவலாக இருக்குது. ஸ்கில் லெவல் இருக்கட்டும். அப்புறம் இண்டஸ்ட்ரி இப்போ போனீங்கன்னா சில வாட்டி பேசிக் ஸ்கில்ஸ் இல்லாத போகிறாங்க, அந்த ஸ்கில் கொடுங்க. அந்த இப்போ சைனீஸில் ஒன்று சொல்லுவாங்க, நான் நிறைய நாளைக்கு இது கொடுக்கணும்னா மீனை பிடிப்பது எப்படின்னு சொல்லி கொடுங்க, மீனை கொடுக்காதீங்க. மீனை பிடிச்சி டெய்லி இலவசமா இவங்க கொடுக்கறது மீனை கொடுத்துருக்காங்க. இந்த கவர்மெண்ட் 3 பேர் சொல்றதும் மீனை கொடுப்போம் அப்படின்னு. விஜய், எடப்பாடி, ஸ்டாலின் 3 ஒரு அதுல ஒரு பாரபட்சமே இல்லை. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு இன்னைக்கு முதல் முனையா ஏன் இருக்குன்னாக்க காமராஜ் போட்ட வித்து. இவங்களும் திமுக அதிமுகவும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க அதே டைரக்ஷன்ல. இந்த இலவசங்கள்லாம் இது பண்ணி இது படிப்படியாக அந்த இலவசம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி. இதில் சொல்ல வேணும்னா தமிழ்நாடு ராங் உதாரணத்தை மற்ற ஸ்டேட்டுக்கும் இது பண்ணிட்டு இருக்கு, எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மற்றவங்களாம் இதை பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மற்ற ஸ்டேட்டும் இதுவாகும். அதனால இவங்க பண்றது எனக்கு சஸ்டைன் ஆகுமான்னு தெரியல. ரொம்ப நாள் இது போல் போகவே போகாது. என்ன கேட்டீங்கன்னா
30-31க்குள்ளேயே ம் நம்மளுடைய growth percentage ம் will start falling. ம் அது இல்லைனாலும் ம். கடன் தொல்லை மிக்க இல்லை, எனக்கு இங்கே தான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தோன்னு நீங்கள் 2 விஷயம். ஒன்று வந்துட்டு இந்த புத்தகம் வந்து மேக்கிங் க்ரௌத் ஓப்பன் இன் இந்தியா, ஹேப்பன் இன் இந்தியா, அந்த புத்தகத்தில் நீங்கள் சந்திரபாபு நாயுடு இன்னும் நார்த் இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ப்ராசஸ் வந்து எடுத்துகிட்டு அந்த விடயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க, பேசியிருந்தீங்க இதை பற்றி. அதை ஒட்டி பேசும்போது இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, இந்த $1 ட்ரில்லியன் 2031 நாங்கள் இலக்கை எட்டுவோன்றாங்க. நீங்கள் என்ன இதில் சொல்ல வரீங்கன்னாக்கா 2031 தமிழ்நாட்டினுடைய கடன் 21.3 லட்சம் கோடி இருக்குன்றீங்க. அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ 10 லட்சம் கோடி கடன் வாங்கினதுக்கே வட்டி வரி எல்லா இடத்துலையும் ஏறிக்கிட்டே இருக்குது, பார்த்துட்ருக்குறோம். 21.3 லட்சம் கோடியில் தான் கடனில் வந்து இவங்க நிற்பாங்க, க்ரௌத் இருக்காது அப்படின்ட்டு எப்படி இதை சொல்கிறீங்க? புரிய வைக்கிறது எதுக்கோசம் கடன் வாங்குறாங்கன்றது முதல்ல பார்ப்போம். சரிங்க ஐயா. இப்போ யூபி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னி தேதியில் லாஸ்ட் 3-4 வருஷமா அவங்க ரெவென்யூ சர்ப்ளஸாக இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க தமிழில்? வருவாய் அதிகமாக இருக்குது. வருவாய் அதிகமாக இருக்குது, செலவு கம்மியாக இருக்குது. அந்த 1.6% அவங்க கேபிட்டல் முதலீடுக்கோசரம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆண்டுக்கு வருமானம் வந்து ஒரு 2% அவங்களுக்கு வருது, வருவாயை கொண்டுட்டு வராங்க, ரெவன்யூ வருது, அதையும் வந்து முதலீடுல பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கு மேல 3-4% முதலீடு பண்றாங்க, 6% முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கெப்பாசிட்டி ஒன்றாவது. அது ரோடு போடுறீங்க, ஏர்போர்ட் போடுறீங்க, அதுக்குன்னா ஒரு ரெவென்யூ வரும் அதுலேருந்து. அதில் டோல் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்க, இல்லை ஏர்போர்ட்னா லேண்டிங் சார்ஜஸ்ன்னுவீங்க, இண்டஸ்ட்ரியெலாம் வந்து கொண்டுட்டு வர்றது விஷயம். வாரணாசியில் இது சுற்றுலாக்குனாக்கா அதுக்கு டேக்ஸ் வரும், ஹோட்டல் இருந்தாக்கா அதுக்கு ஜிஎஸ்டி வரும், அதெல்லாம் வருது. இந்த 5-6% அவங்க கடன் வாங்கினாலும் அதற்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு இந்த வருவாய்கள் போய் அதை அடைச்சிடும். போதுமானதா இருக்கு. ரெவென்யூ வருது, கடன் அடைச்சாரு. சரி, தமிழ்நாடு சொல்றேன், இந்த பீகார்லயும் இப்ப 8% இருக்கு. தமிழ்நாடு வரை ரொம்ப வச்சோம். அந்த பசங்களும் பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வரும் 5% இது பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பாருங்க 3% பட்ஜெட்ல போட்டிருக்காங்க. அது என்னுடைய இதுல 3.6 இல்ல 3.9 ஆக போறது இந்த வருஷம். அதாவது பட்ஜெட்னா துண்டு விழுது, துண்டு பற்றாக்குறை, டோட்டல் பற்றாக்குறை இன்க்ளூடிங் கேபெக்ஸ் அண்ட் ரெவென்யூ. அதில் 1.6 to 1.8 ரெவென்யூ டெபிசிட். ஆனால் வருவாயை விட அதிகமாக செலவு பண்ணுறேன். அது என்ன ஆச்சுன்னா அதுக்கு வேற வருவாய் வராது, அடுத்தெல்லாம் வேலை வராது. இந்த சப்சிடி மட்டும் 2% அதிகமாக போடுறாங்க. இது 3.6 இலவசங்கள் வந்து 2.6 கூடுதலாக வருது. வருமானத்தை விட 1000 ரூபாய் வருமானம் வருதுன்னா 2600 ரூபாய்க்கு இவங்க கூடுதலா இலவச திட்டம் கொடுக்குறாங்க. இலவச திட்டம் கொடுக்குறாங்க. மீதி அது உங்களுக்கு கடனா வருதுன்னு. கரெக்ட். இது இப்போ மொத்த பற்றாக்குறை 5.2 ஆக போறது. அதுல 3.6 வந்து ரெவென்யூ டெபிசிட், வருவாய்க்கு மேல செலவழிக்கிற இது. அது என்னாக்கும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும். 3%க்கு மேல வாங்கக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கு. அது எப்படி கணக்கு பண்ணாங்கன்னா ரியல் க்ரோத்னு வாங்க, உண்மையான இது இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் இல்லாதது அபவுட் 6% 7% இந்தியா லெவலில் இருந்தால் தமிழ்நாடு போல இருங்க 7-8%, 1-2% எக்ஸ்ட்ரா இருக்குது. ப்ளஸ் பணவீக்கம் ஒரு 4-5% வச்சிங்கன்னா 12% க்ரோத் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். அதில் 30%னாக்கா 3.6 இருக்கும். இந்த 3.6 எல்லாம் முதலீட்டுக்கோசரம் செலவு பண்ணிங்கன்னா அது வந்து அடைச்சிடும். அது போல் இருக்காது. சில வாட்டி ரெவென்யூ டெபிசிட் இருக்கும். இந்த ரெவென்யூ டெபிசிட்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த 0.6 அதை விட்டுடுங்க. அதனால இந்த 3% தான் நீங்கள் கடன் வாங்கலாம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. நல்லது தான், சர்ச்சைக்கு உள்ளது தான், சில மாற்று கருத்துக்கள் இருக்க செய்யலாம். நீங்கள் முதலீடு இல்லாமல் வருவாய் கம்மியாக இருக்கிறது என்று அதை பண்ண நினைச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகிட்டே போகும். ஜாஸ்தியாகி போய் 28-29 நம்ம 30% விச் இஸ் டேஞ்சர் லெவல்னு சொல்லுவாங்க, அதை முதல்ல கடக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் இதை 32-33%க்கு 31ல ஏறுறது. அதை நம்பர் இது கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 21.34 லட்சம் கோடிகள் ஆகும். இப்போ வந்து 9.26 கடன்ல இருப்போம். இந்த கடனை வச்சு நீ என்ன இதை பண்ண போறீங்க? நீங்க
இப்போ டெவலப்மெண்ட் இருக்காது. ஒரு டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் நேற்று தான் அந்த கோடைக்கானல்லேருந்து வந்தேன். ம். கோடைக்கானல் 91ல் லாஸ்ட் வாட்டி நான் போயிருக்கேன். ம். அதே போல் அதே வருஷமும் 92, 93 மடிக்கரைன்னு ஒன்று இருக்குது இதில் கர்நாடகாவில். ம். நான் கர்நாடகா ஆசாமி இல்லை, விருப்பாக்ஷன் இதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா தமிழ் தான். ம். அங்கே போயிருந்ததுனால அது போல் பேர் வச்சார். நான் கர்நாடகா ஆள் இல்லை. ம். ம். கூர்குன்னு ஒரு இடம் இருக்குது, ம். அதுவும் இருக்குது. அங்கே போய் இப்போ பாருங்கள், ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் தான் அங்கே போனேன். கோடையில் பாருங்கள், ம். ஒரு ரோடும் இதுவாக இல்லை, ம். போடவே இல்லை. எல்லாம் அங்கே இது பள்ளம், இது 2 கார் நேரம் போட முடியல. அப்படி மட்டம், ஒரு மெயின்டெனன்ஸே இல்லை. கோடை ஊட்டி தான் நமக்கு ட்ராவலுக்கு ப்ரைம் பிளேசஸ். ம். இது போலயே டெவலப்மெண்ட் இருந்ததுன்னா எல்லா ரோடும் இப்படி இருந்தது, ஒழுங்காக எதுவும் இது அங்கங்கங்க குப்பை, வாராத குப்பை. ம். யார் வருவாங்க? வரமாட்டாங்க. ஸோ ரெவென்யூ வந்து இதுவாகும். இது இப்போ பர்சனல் ஸ்கில்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. மானியமாக கொடுக்குறேன், சப்சிடியாக கொடுக்குறேன்னு, அது ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லை. எங்கே வளர்ச்சி அடைவோம்? இவங்க இப்போ யூபி 5-6% இது முதலீடு செய்கிறாங்க கவர்மெண்ட்டு. நல்ல ரோடெல்லாம் போட்டுருக்காங்க, நல்ல இந்த ஹை ஃப்ரைட் கொரைடார்லாம் வருது, எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் இது அதெல்லாம் போட்டுறாங்க. இங்கே வந்து என்ன, அதெல்லாம் குறைச்சிட்டு எல்லாம் ரெவென்யூ மானியமாக கொடுக்குறாங்க, அப்படின்னு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. எங்கேருந்து கெப்பாசிட்டி இருக்குது? நீங்கள் கெப்பாசிட்டி க்ரியேட் பண்ணால் தான் அதுலேருந்து இது வரும், இன்கம் வரும். அது பண்ண மாட்டேங்கிறீங்களே. இன்கம் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தலை, அவ்வளோதான். தொழில் வளர்க்குறதுக்கோ இல்லை வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கோ இல்லை. அதெல்லாம் உருவாகுனா ரெவென்யூ வர வந்து தொடரும். ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சுன்னா சொன்ன மாதிரி அதுலேருந்து ஒரு வருவாய் வரும். வருவாயை வச்சு நீங்கள் கடன் அடைக்கலாம். அதற்கான வழிகள் எதுவுமே இல்லை. ஆனால் கடனை மட்டும் அடைச்சிக்கிட்டே இருக்கணும்னா வட்டி அதிகமாக நம்ம கட்டிக்கிட்டே இருப்போன்றீங்க. கடனும் வந்து 31 அடுத்த 5 வருஷத்தில் 21.34 லட்சம் கோடி கடன் இருக்கும். இது வந்து பெரிய அளவில் இருக்கு. இது ஒன்று சொல்லிடுறேன், இது இன்னும் பயங்கரமான விஷயம். இது 8வது பே கமிஷன் வரப்போகிறது. அந்த பே கமிஷன் ஒரு பெரிய டென்ட், அட்லீஸ்ட் 1% ஆட் பண்ணும் இதுக்கு. அதையும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 21 + 34, அது 25 லட்சம் கோடி ஆகிடும். ஏன்னா 6வது 7வது இதனை நான் நன்றாக படித்திருக்கிறேன். அவங்க நிறையவே இப்போ தனக்கே தான் போட்டுக்கணும், போட்டுப்பாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அதையும் கொடு, இதையும் கொடு, அங்கே கொடு, இங்கே கொடுன்னு எல்லாம் ஏறிடும். யாரும் கேட்கறதுக்கு இல்லை, எனக்கு பர்சனலாக இது இல்லை, பட் இருங்களாம், யாருக்காவது கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்கட்டும். அந்த போல் இது பண்ணீங்கன்னா அது பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். அதை யாருமே பேசலை. 8வது பே கமிஷன் வந்துட்டு பொருளாதார ரீதியாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பெரிய அடி விழுன்றீங்க. அடி டெஃபினட்டாக விழும். யாரும் பேசலை. மக்களுக்கும் பாதிப்பு இருக்குங்களா அதால்? ஆமாங்க. என்ன ஆச்சுன்னா, சராசரியாக 3 லட்சம் இது இன்கம்னு வச்சுக்கோங்க. நமக்கு 3 லட்ச ரூபா மாதம். கரெக்டு. அது நெக்ஸ்ட் 5 இயரில் 3.6 லட்சம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதே போல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் அதே ரீதியில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு 12 இருக்கும். 12 வந்து இன்ட்டு 20% 14.4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அவங்க ப்ரொபோர்ஷனாக கெயின் பண்ணுறாங்க. இந்த 12 18 ஆக்கினீங்க, 20 ஆக்கினீங்கன்னா யார்கிட்ட பைசா வரும்? மற்றவங்கள்ட்ட தான் பைசா வரும். அதனால் என்ன ஆகும்? இவங்களுடைய வேலை வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும், இல்லை இன்கம் கம்மியாக இருக்கும். இன்கம் கம்மியாச்சுன்னா அவங்க கம்மியாக செலவு பண்ண போகிறாங்க. ப்ரொபோர்ஷனேட்டாக கம்மியாக செலவு பண்ண என்ன மற்றவங்களுக்கும் கம்மியாகும். அது இதில் கண்டிப்பாக தாக்கம் இருக்கும். தமிழ்நாடுடைய பொருளாதார டெஃபினட்டாக தாக்கம் இருக்கும். பற்றாக்குறை வந்து ரொம்ப டெஃபினட்டாக இருக்கும். அப்போ இதெல்லாம் சரி கட்டுறதுக்கு மக்களை தான் தேடணும், மக்கள்கிட்ட தான் வரியை போடணும், மக்கள் திட்டங்களில் தான் வரியை எடுக்கணும். அதை தாண்டி வேற என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன சார் இருக்கு? இப்போ இதுவே பார்த்துட்டிங்களா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் 7%லேருந்து 11% ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங்க்கு இப்போ டேக்ஸ், ரெகுலர் ஆனுவல் டேக்ஸ் அதிகமாகிட்டாங்க. எலக்ட்ரிசிட்டி அதிகமாக 67%. இது போலயே ஏற்றின்னு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். 30-31 யாரும் இங்கே வரமாட்டாங்க எலக்ட்ரிசிட்டினாலேயே. அதை விட்டுட்டுங்க, பாலில் என்ன விளையாட்டு விளையாடுறாங்க. அது இப்போ இதை ஃபேட்டை கம்மியாயிடுது. இப்போ நேத்தோ முந்தானேத்தோ யாரோ சொல்லும்போது கேட்டால், அந்த 50 கிராம் 50 மில்லி லிட்டர் கொடுக்குறான்னா 45 மில்லி லிட்டர் தான் இருக்குன்னு ஏதோ சொன்னாங்க. அது பால்லே வந்துட்டு கை வச்சிருக்கு. அதெல்லாம் வெரிஃபை பண்ணணும், சொல்லாது யாரோ சொல்கிறத கேட்டு சொல்கிறேன். அது போல் பண்ணாங்களாம், என்ன எங்கே போவோம்? இது போலலாம் பண்ணாங்க. வளர்ச்சிக்கு இது அறிகுறி இல்லை. வளர்ச்சி இல்லை. எல்லாத்துலேயுமே வந்து தரம் குறையும், எல்லாத்துலேயுமே வரி வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். மக்களுக்கு சொத்து வரி ஏறும், வீட்டு வரி ஏறும், தண்ணி வரி ஏறும்,
மின்சார கட்டணம் இன்னும் ஏறும். இப்போ இருக்கிறத விட கூட ஏறும்ன்றீங்களா? டெஃபினட்டாக ஏறும் சார். இது எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. எங்களுக்கு 8000 டோக்கனும் 10,000 ஃப்ரிட்ஜும் மாதம் 1000 எங்களுக்கு போதுன்ற நிலையில் இருக்கிற மக்கள் மனநிலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா? சார் நிறைய பேர் கிட்ட நான் பேசி பார்த்துருக்கேன் இதை பற்றி. அவங்க என்ன நிலைக்கு வந்துட்டாங்கன்னா, என்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்களே சார். எங்களுக்கும் சரி தெரியும் சார், 3000 தான் எங்களுக்கு வந்து அடையும்னு தெரியும். அதையான இப்போ கொடுக்குறாங்களா, அதையான எடுத்துக்கிறோம். இன்னும் மற்றபடி எதுவும் வந்து சேர்றது இல்லை, அதையான எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. எதுவும் கிடைக்கல, எதுவாவது வருது அப்படின்ற எண்ணத்துக்கு வராங்க. இதனால ஓட்டு போடுவாங்களா இல்லையான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது இப்போ. ஏன்னா வருது, ஏதோ கொடுக்குறாங்க, யாரோ இப்போ இலவசமாக கொடுக்குறாங்க, எடுத்துக்கிறான். அது அந்த நிலைக்கு தான் வந்து அது உங்கள் காசு இல்லை, எங்கள் காசு தானே தெளிவாக சொல்கிறாங்க. அதுவும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்த சப்சிடினால ஒரு யூஸும் இல்லை. பெரிதளவில் மக்களுக்கும் புரிஞ்சுட்டு இருக்காங்க இது எங்கேருந்து வருதுன்னு முதல்ல புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே இதனுடைய யூஸ் என்னன்றதும் புரிஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வேற விதி இல்லாமல் அதை எடுத்துக்கொள்கிறாள். வந்தா வாழ்ந்துட்டுமே, எப்படி இருந்தாலும் தூக்கி போட போகிறான், அதையான எடுத்துக்கலாமேன்னு. ஆனால் இது ஏன்னோ சீக்கிரம் ஒரு முடிவு. இப்போ சமீபத்தில் கூட அவருடைய தேர்தல் ஒரு நிகழ்ச்சியில் அந்த தேர்தல் அறிக்கை இருக்குது. சப்சிடி நீங்கள் சொல்கிறது இலவச திட்டம் அதிகமாக இருக்கிறத வச்சு காமிச்சிட்டு சொல்கிறாரு, எங்களுடைய ஹீரோ இதுதான் அப்படின்றாரு. எங்களுக்கான இந்த தேர்தலுக்கான கதாநாயகன் சப்சிடி தான், இந்த திட்டங்கள் தான்ன்றாரு. இது எப்படி எடுத்துக்கலாம் நம்ம அதை? சார் இந்த நிலையில் அப்போ இப்படி சொல்லியிருந்தாருன்னா அது எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இது ஒரு துரதிருஷ்டவசமாக இல்லை சார். உங்கள் பையன் டிகிரி படிக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கிறான். அவனுக்கு அந்த கோயிலில் போ, இல்லை மசூதிக்கு போ, இந்த இதுக்கு போகிற நல்லா சாப்பாடு போடுறாங்க, நல்லா சாப்பிட்டு வரான் வீட்டுக்கு. அதை கண்டு மகிழ்ச்சி அடைவீங்களா? இல்லை. அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, அவருக்கு ஒரு 20,000 30,000 ரூபாய்க்கு வேலை கிடச்சிருக்கு. அதை வச்சுட்டு ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டு வரான். அதை விரும்ப, அதான் அவன் சம்பாரித்து அவன் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது தான் எனக்கு பெருமையாக இருக்கும். இதுவே ஆன்சர் சொல்லிடும் சார். மக்கள் எதில் இப்போ இதுவாக இருப்பாங்கன்னு. வேலை வாய்ப்பை உண்டாக்கி பண்ணுங்கள், அதனால் இது வரட்டும், அதனால் அவன் செலவு பண்ணட்டும், ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கிட்டோம், மோட்டர் பைக் வாங்கிட்டோம், எதை ஒன்றா வாங்கிக்கிட்டோம், அவங்களே வாங்கிக்கிட்டோம். அதுதான் சார் முதல் இது. இப்போ ஒரு இடத்துக்கு வந்து நின்று இருக்கீங்க ஐயா நீங்கள். இப்போ வந்து என்னன்றாங்க, அது கோயில், எந்த கோயிலோ, அது கிறிஸ்டின் கோயிலோ, இந்து கோயிலோ, முஸ்லீம் கோயிலோ, எங்கேயோ ஒரு இடத்துல அன்னதான சத்திரம் பாடுறாங்க, போய் சாப்பிட்டுட்டு வர்றது பெருமையாக இருக்காது. என் பையன் அவனுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வேலை கிடச்சி அவன் கௌரவமாக காசு வாங்கி அதில் போய் அவன் சாப்பிட்டுட்டு வர்றப்ப எனக்கு ஒரு கம்பீரமாக இருக்கும். எல்லா குடும்பத்து பெற்றோர்களுக்கும் ஆசை. இப்போ இந்த 3 கட்சிகளும் வந்துட்டு இந்த இலவச சாப்பாடு இருக்குது எனக்காக வாங்க அப்படின்றப்ப, நாம் தமிழர் கட்சி அதெல்லாம் இல்லை, நான் வந்து வேலையை கொடுப்பேன், அவன் காசில் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும்னு சொல்கிறது தான் இங்கே நாம் தமிழர் கட்சியுடைய திட்டங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பேரிசன், ஒரு ஒப்பீடு செய்யுங்களாம் பார்ப்போம். என்ன கேட்டிங்கன்னா, என்டிகே அவருடைய வேண்டுகோள், இந்த நிலையில் இருந்து என்னவாக இருந்தாலும் நீங்கள் தோல்வி அடைந்தாலும் மாறாதீர்கள். அதான் சரியானதுன்றீங்க. அதுதான் ஃபுல் சரி. வேலை கொடுப்பேன், நீங்கள் சம்பாரிச்சிட்டு நீங்கள் அதுலேருந்து எல்லாம் பார்த்துக்கோங்க. அவளுடைய சொந்தமான வேலை வாய்ப்பு, வேலை கிடைக்கக்கூடிய ஆற்றலை, திறமையை, ஸ்கில்லை உண்டாக்க செய்யுங்கள். மற்றதெல்லாம் தானா வந்துடும். இன்கம் தானா வந்துடும், ஃப்ரிட்ஜு தானே வந்துடும். அவருடைய சொந்த ஆர்வம். ஒரு இதை கேட்டால் நீங்கள் மெய் செலுத்தி விடுவீங்கன்னு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஏலகிரிக்கு போயிருந்தேன். கீழே எல்லாம் வச்சு இந்த ஏதோ விற்றுந்தாங்க. நான் உறவாட அதே போல் பண்ணியிருந்தேன். ஒருத்தர் ஒரு பையன் இருந்தார், அவர் கூட பேசியிருந்தேன். பக்கத்தில் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இருந்தான். அவன்கிட்ட அவங்க எஸ்டி இது பண்ணுவாங்க, நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா தான் இருந்தாங்க. அவர்கிட்ட கேட்டேன், என்ன இப்படி அரசாங்கம்லாம் இது சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து சேர்ந்தான். அந்த பையன் ஒன்று சொன்னான். முதல்ல சொன்னால் நான் ஐபிஎஸ் ஆகணும், என்ன குறிக்கோள்னா ஐபிஎஸ் ஆகணும், எஸ்ஐ ஆகணும், அது போல் ஏதோ சொன்னால். அது போல் 2-3 ஆசை தான். அப்பா உடனே சொன்னேன், பாருங்க உங்ககிட்ட தமிழில் பேசுகிறான், இங்கிலீஷில் பேசுனா ஒத்துப்பேன் இதெல்லாம் அப்படின்னு. அது அவருடைய ஆதங்கம் விட்டுடலாம். அப்புறம் இவன்கிட்ட கேட்டேன், ஏதோ சொன்னேன், சார் திறமையானவர்கள் தமிழில் அப்படி அவர் எப்படி சொல்கிறது அவளுக்கு முடிஞ்சிடும். திறமையானவர்கள் ஆர்வத்துடன் உழைத்தால் அவர்களுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் செய்யட்டும், போரும், எங்களுக்கு சப்சிடி எதுவும் வேணாம். 10ஆம் கிளாஸ் பையன். அதுதான் சார்
அவங்க தமிழகம் படிச்சிருக்கிற திறமையான இருக்கலாம், வேலையை கூட நாங்க பாத்துக்கிறோம்ன்றோம். அவ்வளவுதான். அந்த 10ஆம் கிளாஸ் இலவசம். பையனுக்கு இருக்க இது சிந்தனை இல்லை சார் மற்றவங்களுக்கு, இந்த பொலிட்டீஷியனுக்கு. ம். அது போல தான் எல்லாம் அது போல இதுதான் உண்டாக்கணும். ம். என்ன கேட்டீங்கன்னா NTK இஸ் ஆன் தட் லைன். ம். ஓகே, ம். அதே போல் போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ம். அதே போல் வரும். அவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்கு நிறைய இது கொடுத்துருக்காங்க. அது டெஃபினட்டாக வரவேற்கத்தக்கது. ஏன்னா அக்ரிகல்ச்சரில் பொட்டென்ஷியல் இருக்குது. ம். இப்போ வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ம். 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 வேலை வாய்ப்பு இல்லை, இருக்கவங்களுக்கே வேலை வாய்ப்பு இல்லை. அதுக்கு மேலே வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ம். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்கறது நல்லது, டெவலப் பண்ணணும் அது. டெவலப் பண்ணணும். ம். ம். சில மாற்று கருத்துகள் எனக்கு இருக்கு. ஏன்னா அவர் நேச்சுரல் ஃபார்மிங்னு ஒன்று கொண்டு வராரு. ம். 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 அது ரொம்ப நல்ல விஷயம். ம். ஏன்னாக்க ம். 2 விதமாக உங்கள் வருவாயை ஜாஸ்தி ஆக்கிக்கலாம். ம். ஒன்று, விற்ற விலை பொருளுக்கு அதே கிடைக்கட்டும். ம். ஆனால் அது எப்படி கம்மியான காஸ்ட்டில் நம்ம உற்பத்தி பண்ணலாம், ம். அது ஒரு விதம். ம். இன்னொரு விதம், எப்படி உண்டாக்க செய்வதை எப்படி நன்றாக உண்டாக்க செய்து நல்ல குவாலிட்டியாக ம். அது ஜாஸ்தியாக வைக்கலாமான்னு பார்க்கலாம். ம். இது 2 விதம். ம். இது நேச்சுரல் ஃபார்மிங்கில் இட் இஸ் ஜென்ரலி அக்னாலேஜ். ம். வரக்கூடிய பயிர் ம். நல்ல சத்துணவோடு நல்ல இதுவாக இருக்கும் என்று நம்பிக்கை. ம். அது ஒன்று. ம். கெமிக்கல்லாம் இல்லை, ம். மற்ற மாற்றுப் பொருட்கள்லாம் இல்லாதனால நல்லதுன்னு ஒன்று. ம். ஆனால் நேச்சுரல் ஃபார்மிங்கில் உங்கள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை, ம். இந்த சாணம் ம். அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அண்டு அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் 30-40% கம்மியாக்கலாம் உங்கள் செலவை. ஃபெர்டிலைசர்லாம் இல்லாத இல்லை, ஃபெர்டிலைசரை கம்மியாக்கலாம். ம். ம். செகண்ட், இது நீங்கள் சொன்னால் கொஞ்சம் இதுவாக இருக்கும், ம். இந்த சீடு செலெக்ஷன். இப்போ வந்து ஏதோ கொண்டு வந்துருக்காங்க சீடெல்லாம், நீங்கள் அடுத்த இதுக்கு கொண்டு போகக்கூடாது. முற்றிலுமாக சண்டை போட்டு அதை நிறுத்த வேண்டிய ஒன்று. ம். ஏன்னாக்க இந்த க்ளோன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. க்ளோன் எப்படின்னா, ஒரு முறை நீங்க எங்க கிட்ட தான் விதைய வாங்கணும், அது விதைய வரும், விதைய வச்சுட்டோன்னு போயிடணும். அடுத்த முறை எங்ககிட்டயே தான் நீங்க விதைய வாங்கணும். நீங்களா உற்பத்தி பண்ணி விதைய வச்சுன்னு போட்டுக்க கூடாது. இப்போ வர தயிர்லாம் பார்த்தீங்கன்னா, தோச்சங்கள்லாம் தயிர் தோயாது. ம். அது போல பண்ணிட்டாங்க. அந்த இதை கண்டிப்பாக நாம் நிறுத்த வேண்டும். யாரா இல்ல, இப்ப இருந்தாலும். அதுதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நண்பர் உங்களை மாதிரி இருக்கிறவர் தான் அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு இது எடுத்து படம்லாம் அனுப்பியிருக்கிறாரு. ஒரு கடையில இந்த ஆர்கானிக் வந்து என்ன விதமாக என்ன ரேட்ல வந்து அதிகப்படியான விலைகள்ல இருக்கு. எல்லாமே இங்கே சுற்றுப்பகுதியில இருந்து ஏற்றுமதி பண்றது தான். ஓகே. இப்ப சீமான் அவர் சொல்ல வரக்கூடிய விடயங்கள் என்னன்னா, இப்படியான இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் இருக்குல்ல, எல்லா உணவு தானியங்களும் குறைந்தபட்சம் இந்த உரங்கள் எல்லாம் குறைஞ்சபட்சம் தவிர்த்துட்டு உற்பத்தி பண்ணி அதை ஏற்றுமதியில் ஒரு பெரிய ரெவன்யூ கொண்டு வர முடியும். அதன் மூலமாக விவசாய பெருமக்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 50%க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த விவசாய பெருமக்கள் ஒரு கௌரவமான சம்பாத்தியம் இருக்கும். அதை சார்ந்து பல நூறு பேர் வேலையும் கிடைக்குது. ஒரு பெரிய ஃபேக்ட்ரின்னு இருக்கும்போது அதில் படித்தவர்களுக்கும் வேலை, படிக்காதவர்களுக்கும் வேலை. இந்த திட்டங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. மாற்று திட்டத்தை வந்து ஒரு வைக்கிறாரு. பொருளாதாரமும் வருது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படியான திட்டங்கள் வந்து ஒரு கடனை அடைக்கிறதுக்கு சரியாக இருக்குங்களா, இல்லை வெறும் சப்சிடி மட்டுமே வந்து ஈக்குவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்று சார், இது போல திட்டங்கள் அட்லீஸ்ட் கடனை அதிகப்படுத்தாது. அது டெஃபினட். மாற்று திட்டங்கள் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இதுவே நல்லா இருந்ததுன்னா மானியங்கள்லாம் குறைய அவங்க சப்போர்ட் எவ்வளோ இருக்கோ அது கம்மியாகிட்டு போயிருந்ததுன்னா ரெவன்யூ சர்ப்ளஸ் ஆகிடும், நல்லா வந்துடும். நல்லா வரும். நீங்கள் வந்து இப்போ கடன் வட்டியை கொடுப்பதற்கு கடன் வாங்க நிலையில் வரமாட்டீங்க. அதில் கம்மியாகி ஓரளவுக்கு நமக்கு பேக்கெட் மணி வந்துச்சுன்னா நான் கடன் கேட்க போகிறேன். எனக்கு ரெவன்யூ வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட கடன் மாதம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது வந்து எங்கே செலவு பண்ணுவோம். எந்த தலைவராக இருந்தாலும் ஏதாவது முன்னேற்றம் காமிப்பாங்க. பாலம் கட்டுறேன், எங்கே துறைமுகம் கட்டுறேன், ஏர்போர்ட் கட்டுறேன்னு கட்டினாங்க, அதில் வருவாங்க, டெவலப் பண்ணுறோம். அது இப்போ நல்ல இதுவாக போகும். சரி, இப்போ 9 சுமாராக 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடன் வந்து இருக்குது. அதுக்கான வட்டி மட்டும் பல ஆயிரம் கோடி நம்ம கட்டிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த பின்னணியை நம்ம பார்க்குறப்ப எப்படி இருக்கும் மக்களுக்கு? இதில் இருந்து என்ன சொல்ல வரீங்க? என்ன மக்களுடைய இது வரைக்கும் வாங்கினது 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடன். நீங்கள் இது வந்து 2031 21.24 லட்சம் கோடி கடனாக உயர்னு சொல்கிறீங்க. இப்போவே 10 லட்சம் கோடி வந்துருச்சு. இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் ஒரு 4-5 கோடி லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்பாக அதிமுக அரசு 2021க்கு முன்னாடி இருந்த வரைக்கும் 4.5 லட்சம் கோடி. இப்போ அப்படியே பாதி கடன் வந்து இந்த 5 லட்சத்தில் வாங்கியிருக்கிறப்ப அதுக்கான அந்த வாங்கின 5 லட்சம் கோடி தமிழ்நாட்டில்
சரியான முறையில் முதலீடு பண்ணப்பட்டிருக்குதா? இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளாதார நிபுணர், 10 ரூபா கடன் வாங்கிட்டுனா அந்த 10 ரூபாயில் ஒரு 7 ரூபாவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கன்னா ஒரு வருமானம் வரும், அந்த கடனை திரும்ப அடைக்கலான்ற மாதிரி இருக்கும் திட்டங்கள். சரிங்களா? நான் என்னுடைய புரிதலில் சொல்கிறேன். அப்படியாக இந்த 5 லட்சம் கோடி இங்கே முதலீடு செய்யப்பட்டிருக்குதான் நினைக்கிறீங்களா? இதில் கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ் பார்க்க தான் வேண்டியிருக்கு. இப்போ இன்னைக்கு நிலைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மொத்த வருவாய் ஸ்டேட்டுடையது 31.39 லட்சம் கோடிகள். அரசனுடைய வருமானம் 3.3 லட்சம் கோடிகள். செலவு 4.32 லட்சம் கோடிகள். ஆக துண்டு இருக்கு. வருவாயை விட செலவு அதிகம், செலவு ஜாஸ்தி. இது ரெவென்யூவே, இது ஜாஸ்தி. ரெவென்யூ என்ன சொன்னீங்க நீங்க? 3 லட்சம் 3.3 3.3 லட்சம் கோடி வருமானம். செலவு வந்து 4.6 லட்சம் கோடி செலவு. அத துண்டு விழுது. சரிங்க. இதுல வந்து இன்ட்ரெஸ்டும் இன்க்ளூடட். இந்த 9.6 இன்ட்ரெஸ்ட் இதுக்குள்ள சேருது. இதுல சேருது. இந்த 4.4ல இருக்கு. இதே 23, 21, 22 கோடி லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பேப்பர், இந்த கடன் வாங்க பத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அது மார்க்கெட்ல இருக்கு. யார் ஒன்றா வாங்கலாம், யார் ஒன்றா விற்கலாம். அதனுடைய வட்டி விகிதம் 7.67 அது போல இன்ட்ரெஸ்ட் ரேட். இது போல கடை வாங்கினாங்க டெஃபினட்டா அது 8-8.5 போயிடும். அதை விட்டுடுவோம். 7.5 வச்சுக்கோங்க. 7.5 into 22னாக்க 1.5 1.6 crores. வர வருவாயில் 3 புள்ளி, அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் வச்சுக்கோங்க. 3 புள்ளி மேபி அது 3.3லேருந்து 4 போகும். 4. அதில் 1.6 லேக் கோடிகள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் அடைச்சுட்டு இருப்பீங்க. வர வருவாயில 40-50%. 1 கோடியே 60 லட்சம் கோடி கடனுக்கு கொடுத்துட்டு இருப்போம். கடனுக்கு இல்ல, வட்டிக்கு மட்டும். அப்பா அப்படின்னா யோசிப்பாங்க. இன்னைக்கு வந்து நீங்க நிறைய சொன்னீங்க, அவங்க வந்து டெம்பரரியில் இருக்காங்க, இவங்க டெம்பரரியில் இருக்காங்கன்னு. ப்ரொஃபஸர்ஸ்க்கு இன்னும் இல்லை, அதான் கல்லூரி பேராசிரியர்கள் பணி நிரந்தரம் கிடையாது. 10 வருஷத்துக்கு மேலே டெம்பரவரியாக ஒப்பந்த தொழிலாளர்கள் மாதிரி கூலிகளாக தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. செவிலியர்கள் அப்படி நடத்துகிறாங்க, மருத்துவர்கள் அப்படி நடத்துகிறாங்க, தூய்மை பணியாளர்கள் அப்படி நடத்துகிறாங்க, இன்னும் மற்ற அரசு ஊழியர்கள் அப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க. அரசு போக்குவரத்து தொழிலாளர் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு நிம்மதியாக பணத்தை கையில் வச்சுருக்கணும் இல்லை, அந்த பணத்தையும் எடுத்து போட்டு வச்சு அதையும் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற 7,844 கோடியை ரிட்டர்ன் திருப்பி அனுப்பியிருக்காங்க. அதை வேறு டைவெர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சொல்யூஷனும் இல்லை, ஒரு லேபருக்கான உத்தரவாதம் இல்லை தமிழ்நாட்டில்ன்றதுனால இருக்குது. சார் இதே போல் போனால் சொல்கிறேன், ஐஏஎஸ் ஆஃபீஸர், சீஃப் செக்ரட்டரிக்கு சம்பளமே 1 மாதம் 2 மாதத்துக்கு கழிச்சு வரும். நிறைய பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு கிராஜுவேட் இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ்லாம் 2015 கிராஜுவேட்டி இன்னும் செட்டில் பண்ணலன்னு அவங்க காசே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் இதை அடிக்க வரும். அவங்களுக்கு காசு கொடுக்க அவ்வளோதான், சம்பளம் போட முடியாது. அது போல நிலைக்கு வரும். இந்த இருக்க ஆசிரியர் இருக்காங்களே, டெம்பரரியா விட்டுருங்க, பர்மனன்ட் ஆசிரியர் 2 மாசம் 3 மாசத்துக்கு கழிச்சு கொடுக்குறானுங்க. ஏர் இந்தியாவில் ஆச்சு தெரியுமா? சம்பளம்லாம் 5 மாசத்துக்கு 6 மாசம் கழிச்சு வரும். முதல்ல 30% கொடுக்குறேன், 40% கொடு. அது போல தான், அது போல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்துடும். இது போல போனாங்க சொல்றீங்க நீங்க. இது போல போனாங்கன்னா சொல்லல, போவாங்கன்னு சொல்லல. கரெக்ட், புரியுது. இந்த நிலையை அப்படியே மாற்றி இல்லையே, அப்படிதானே போயிட்டு இருக்கு. அப்படிதான் வந்து நிக்க சம்பளம் எல்லாருக்கும் போட முடியாத சூழ்நிலை வரும். கணிக்கலாம், நம்ம கட்டாயம் கணிக்கலாம். அப்படி கணிக்க முடியுது. வர இதுல 50% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது கடனை விட்டுடுங்க. கடன் மத்தவங்க ரோல் ஓவர் பண்ணணும். ரோல் ஓவர்னா அவங்கள கடன் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களே திருப்பி கடன் கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த நிலை இப்போ சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப ஜாஸ்தியாட்டு பைசா கொடுக்கணும். இப்போ பாகிஸ்தான் இல்லையா, நிறைய பேர் இப்போ போகிறோம் எனக்கு இதை கொடுத்துரு அப்படின்றாங்க. அது போல் வந்தால் இன்னும் கஷ்டம். இப்போ செய்கிற காசு இது கேபெக்ஸையும் இது முதலீடும் பண்ண முடியாது. ரோடு மெயின்டெனன்ஸ் எல்லாம் பெங்களூர் இப்போ இருக்காப்புல ஆகிடும். ஒரே மாட்டம். பெங்களூரில் நடக்க கூட முடியாது, 2 கண் இல்லாத கண் வைப்பு இல்லாமல். அது போல ஆயிருக்கு நிறைய ஏரியாவில் பெங்களூர்ல எல்லாம். இதனால தான். அதே போல தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் வந்துடும், மற்ற இதுலையும் வந்துடும். ஸோ இது எனக்கு யாராவது முதல்ல இது எடுத்து சரி செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் மக்களும் அதற்கு ஏற்ற ஒத்துழைப்பு தரந்து யார் ரெஸ்பான்சிபிளா இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு கொண்டு வரணும்.
இந்த மாதிரி சப்சிடியாக கொடுத்துட்ருப்போம், வாங்குறதுல பாதிக்கு மேலே கடனாக கொடுத்துட்ருப்போன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளே சம்பளத்தை தள்ளி போகிற நிலைக்கு போகும் இந்த நிலைமை நீடிச்சா. அதான் சொல்ல வரேன். நிறைய தகவல்களை வந்து சொல்லியிருக்கீங்க ஐயா. சில விஷயங்கள் நம்ம வியப்பாகவும் இருந்தது. தொடர்ந்து நம்ம சந்திப்போம், பேசுவோம். ரொம்ப நன்றி ஐயா, வாய்ப்பு கொடுத்ததற்கு. உங்களுடைய இல்லை, உங்களை தான் நாங்கள் பயன்படுத்திக்கணும், உங்களுக்கு தான் நன்றி சொல்லுவோம். உங்களுடைய என்ன சொல்லுவீங்க பார்வையாளர்களும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். அதே போல் கொஞ்சம் இதுவாகவும் இருக்குது, நல்ல ஃபுல்லாக தமிழில் பேச முடியலன்னு அங்கங்கே இங்கிலீஷும் வர வேண்டியது வந்துடும். இன்னும் 6 மாதத்தில் துண்டு சீட்டு இல்லாமல் தமிழிலேயே பேசுகிறேன். இப்போதான் ஆரம்பித்திருக்கிறேன். நான் வந்து 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆறுது. தமிழ்ல திரும்பியும் ரீகனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். முதல் தமிழ் கட்டுரை தினமலர்ல வந்து நினைச்சு பேசிடலாம். குறிப்பா தமிழ் இவ்வளோ, இங்க தமிழ் தான் நீங்க இவ்வளோ தள்ளாட்டத்தோட பேசுகிற, ஓரளவுக்கு பேச வந்துடுச்சு உங்களுக்கு, பரவாயில்ல. முழுக்க முழுக்க நார்த் இந்தியன், வெளிநாடுகள், மிகப்பெரும் நிறுவனங்கள், அரசு நிறுவனம், இப்படி தான் உங்களுடைய பயணங்கள் இருந்ததுங்களா, பணியிடங்கள்? நான் 50 கண்ட்ரீஸ்க்கு போயிருக்கேன். ஒரு 6-7 கவர்மெண்ட் கூட இது மன்மோகன் சிங் அரசுல இருந்து, சந்திரபாபு நாயுடு அரசுல இருந்துட்டு இந்த அரசுகளோட 6-7 வெளிநாடுகளோட பல சில மினிஸ்டர்ஸ், அம்பாசிடர்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்பயும். அங்கே பேப்பர் இதனால் நான் கீழ்த்த இந்த செடி மரஞ்சொடி கடிகள்லாம் இது பண்ணுறதுனால வில்லேஜுக்கெல்லாம் போக வேண்டியது. வில்லேஜ் பஞ்சாயத்து அவங்கெல்லாம் வியட்நாம், பர்மா, ஸ்வாசிலாண்ட் ஒன்று இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா, அங்கெல்லாம் அவங்க கூடலாம் உரையாடல் செய்து கொஞ்சம் அனுபவம் இருக்கிறது. அவங்களுக்கு மேலே பஞ்சாயத்து இது, அதுக்கு மேலே மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் செஞ்சுருக்கு. அதே போல் ஃபிக்கிலையும் நிறைய இன்வால்மெண்ட். இந்த ஃபிக்கி கவர்மெண்ட் இது இண்டஸ்ட்ரி பாடி. அவங்க கவர்மெண்ட் ஏதாவது பொதுவாக எந்த இதுவாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் அவங்கள கேட்டு தான் போடும். அது போல் 10-15 இருக்காங்க ஃபிக்கி, அசோசாம், சிஐஐ தமிழ்நாட்டிலே இருக்கிறதெல்லாம் அவங்ககிட்ட கேட்டு தான் செய்வாங்க. நிறைய இன்புட்ஸ்லாம் எடுத்துவாங்க. அது போல் நிறைய நான் ஆர்வத்துடன் தனி இதில் as well as என்னுடைய தொழிலாளரும் அதை நல்லா என்கரேஜ் பண்ணுவார். யாராவது உபயோகமாக இருக்கட்டும், போ அப்படின்னு நல்லா என்கரேஜ் பண்ணுவார். அதுக்கு நிறைய மன்மோகன் சிங் கவர்மெண்ட் உங்களை எப்படி பயன்படுத்திச்சு, சந்திரபாபு உங்களை எப்படி பயன்படுத்திட்டார், சும்மா கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். அது சந்திரபாபு நாயுடு இன்வால்மெண்ட் வாஸ் a little more direct. அவங்க அவர் புதிய மாநிலம் வந்தது இல்லையா, அந்த ஆந்திர பிரதேஷ்னு. அது வந்தபோது ஒரு 15 ஆண்டு திட்டம்னு ஒன்று கொண்டார். சன்ரைஸ் 2029, அது 16 சன்ரைஸ் 2 தெலுங்கானா தனியாக பிரிஞ்ச போது அது வந்து யாரோ ஒரு பேர் சொல்ல விரும்பவில்லை, ஒரு இன்டர்நேஷ்னல் கன்சல்டன்ட் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார்கள் 1700 பக்கத்துக்கு. அவருக்கு அது அவ்வளவாக இது 9.5% ஏதோ சொல்லியிருந்தாங்க. அவருக்கான ஆம்பிஷன் ரொம்ப ஜாஸ்தி. அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். இது எப்படியாவது 12.5% ஆக்கணும்னு அவருடைய சீஃப் செக்ரட்டரி கூட சொல்லி இந்த புத்தகத்தை இருக்குது. அவரும் படிச்சிருந்தார் அதுக்கு முன்னால். இதை கூப்பிட்டு யாராவது கேளுங்களேன் எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரியோட ஐ வாஸ் அண்ட் பிளானிங் செக்ரட்டரியோட 1 வருஷம் அவங்க கூட உழைச்சிருந்தேன். கமெண்ட்ஸ் கொடுக்கறது, அவங்க ஏதாவது ஒன்றுன்னா அதெல்லாம் பற்றி சில என்னுடைய இது சொல்ல வேண்டியது தான். அவருக்கு எவ்வளோ செய்வாங்க. ஆனால் ஜென்ரலாக அவருடைய முற்பார்க்குவாதி, ஏதாவது இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாக்க செய்வார். அது போல் அதை விட எனக்கு என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய அனுபவம் என்றால் டிரான்ஸ்பரன்சி. நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த லேண்டெல்லாம் எடுத்துட்டாங்க, பறிச்சுட்டாங்க அப்படின்னா. ஒரு வாட்டி 11 மணிக்கு கேட்டிருப்பேன், சார் யாராவது பார்க்கலாமா அப்படின்னு, அந்த லேண்ட் சீஃப் செக்ரட்டரியோட. அவர் உடனே யாராவது கூப்பிட்டார், ஒரு மேப்பு கொண்டு வா அப்படின்னு. மேப்பில் எங்கே சார் போனோம், நான் எங்கேயோ கையை வச்சேன். சார் 2 ஹவர், உங்களுக்கு 5 ஹவர் இருந்தாக்க போகலாம், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம், அடுத்த மீட்டிங் எப்போன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு இன்னொரு இடத்துல வச்சேன். இது கிட்ட நான் போய் அரேஞ்ச் பண்ணவங்க அப்படின்னு போய் உடனே அங்கே யார்கிட்டேன்னு வாங்கிடலாம் அவங்க லேண்டு எல்லாம் மீட் பண்ண வச்சாங்க. உங்களுக்கு என்ன தாக்கம், என்ன இது கஷ்டம், வருவாய் வர அது போல் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் டீப் கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். யார் டெப்டி கலெக்டர் முன்னால ஒரு வார்த்தை யாரும் எதிர்ப்பு, எல்லாமே வெளிப்படையா தன்மையா. நான் இதனால அவங்களுக்கு சர்டிபிகேட் கூட இல்லை, எல்லாம் பண்ணின்னு தான் இருப்பானுங்க பின்னால. அதுக்கு ஏத்தாப்புல சரி கட்டணும் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். பட் அட்லீஸ்ட் ஆன் த சர்ஃபே வெரி டிரான்ஸ்பரண்ட், வெரி குவிக். 5 நிமிஷம் கூட இல்லை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. 1 ஹவர் போக வேண்டியது இருந்தது.
குண்டூர் பக்கத்தில் ஒரு இடத்துல. ம். ஆனால் அதுவே ஒரு இந்த வே பீப்புள் அப்ரோச்னும் எப்படி நடைமுறை அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதை பார்த்தாலே கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி வந்தது. ம். மன்மோகன் சிங் கவர்மெண்ட் ஒரு வாட்டி தான் அவர் இது கூட மியான்மார் கூட போயிருக்காங்க அவருடைய இதில். ம். அப்போ எங்கள் கம்பெனியை ஒரு அந்த கவர்மெண்ட்டோட ஒரு இது ஒப்பந்தம் போடுறதுக்கு ம். அதில் தான் போயிருக்கேன். பட் அவர் இருந்தபோது முக்கியமான அந்த ஃபிக்கின்னு சொல்லலாம் இல்லையா, அவங்க மூலம் தான் இன்வால்மெண்ட்டு. ஸோ அவர் செகண்ட் டேர்ம் கொஞ்சம் ரொம்பவே வளைஞ்சுட்டாருன்னு எனக்கு. செகண்ட் டைம் மன்மோகன் சிங் நிறைய வளைஞ்சு ரொம்ப வளைஞ்சு கொடுத்துட்டாருன்னு எனக்கு. அவருடைய டுவர்ட்ஸ் ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் அவருக்கும் ரொம்ப இதுவாக இருந்திருக்காது, அதனால் அப்படி போயிட்டாரு. இப்படியான இந்த பயணங்கள் தான் வந்து தமிழை சரியாக பேச முடியலன்னு ஒரு கவலை இருக்குதுன்னு நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு வந்துடும். போய் பேசிட்டு ஆர்வம் இருந்தால் எல்லாம் வந்துடும் சார். எல்லாம் 6 மாதம் இன்னும் 1 வருஷம். சரிங்க, சந்திப்போம். ரொம்ப நன்றி ஐயா, தேங்க்யூ.